Hello everyone, welcome to this video. I don't have mic, proper lighting, but as long as என் கையில் மொபைல் இருக்க வரைக்கும் I'll post it no matter what. ஸோ இன்னைக்கான விஷயம் வந்து என்னன்னா இட்ஸ் அபவுட் ஒன் கமெண்ட் மொபைல் அடிக்ஷன். ஐம் நாட் கோயிங் டு டெல் யூ லைக் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணுங்க யூ வில் பி கெட்டிங் அவுட் ஆஃப் த மொபைல் அடிக்ஷன். நோ. வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் ஆர் யூ ஆக்சுவலி கன்சியூமிங்? என்ன கைண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து நீ கன்சியூம் பண்ணிட்டு இருக்க? வாட் இஸ் மேக்கிங் யூ டு ஸ்க்ரோல் யுவர் ஃபோன்? எதனால் நீ அடிக்ஷனாக இருக்க? எந்த கண்டென்ட்டுக்கு நீ அடிக்ஷனாக இருக்க? ஆர் யூ டோன்ட் ஹேவ் எனி திங் டு டூ வித் யுவர் லைஃப்? அதுதான் செகண்ட் பாயிண்ட். சில பேர் வந்து கண்டென்ட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க, சில பேர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடிக்டடாக இருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்காக அடிமையாக இருக்கீங்களா, இல்லைனா யூ ஆர் அடிக்டட் ஃபார் தர் இஸ் நோ வாட் டு டூ இன் யுவர் லைஃப்? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி வந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. தட் வில் கிவ் யூ சம் கிளாரிட்டி. புரியுதா? அண்ட் த செகண்ட் திங் இஸ் திஸ் ஹவ் யூ வாண்ட் யுவர் லைஃப் டு பி? இப்படி தான் உன் லைஃப் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்லேயே நம்ம ஒரு வெங்காயமும் பண்ணல, உருப்படுறதுக்கு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கல, ஒன்றுமே உருப்படியா இல்லை. என்ன பார்த்தாலுமே இதை வாங்கலான்னா வாங்க முடியல, அதை பண்ணலான்னா பண்ண முடியல, டெய்லி நல்லதாக சாப்பிட்லான்னா சாப்பிட முடியல, என்று ஒரு வெங்காயமும் நல்லா இல்லை. இதில் உட்காந்து யூ ஜஸ்ட் நீட் திஸ் லைஃப். இந்த லைஃப் தான் வேணுமா உனக்கு? இதை யூ ஜஸ்ட் see யுவர் லைஃப். உன் லைஃப்பை பார்த்ததுக்கப்புறமும் நீ ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா அப்புறம் உன்னை யாராலையும் திருத்த முடியாது. பிகாஸ் நம்மளோட ரியாலிட்டி, நம்ம ரியல் லைஃப் நம்மளை ஹிட் பண்ணாத போது வேறு எதை வச்சு உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறது? நீ எப்படி டிசிப்ளினாக இருப்ப அப்படின்னு நம்புறது? பிகாஸ் நம்மளோட லைஃப் தானே மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் கூட நம்ம திருந்தலை, நம்ம வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ மொபைலுக்கு அடிக்ஷனாக இருக்கும். ஐ ஹேட் த வேர்ட் மொபைல் அடிக்ஷன். மொபைல் அடிக்ஷனுங்கிறது என்ன சாமி? முதல்ல உனக்கு லைஃப் என்னன்னு தெரியும், லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும், ஒரு வெங்காயமும் நம்ம பண்ணலன்னு தெரியும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா லைஃப்பில் நம்ம லைஃப்லாம் கஷ்டப்படணும்னு எல்லாமே தெரியும். ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அடிக்ஷன், அந்த ஷார்ட் டேர்ம் அந்த ஹாப்பினஸ்க்கான ஒரு அடிக்ஷன் இல்லையா? தட் இஸ் த செகண்ட் திங். இஸ் திஸ் ஹவ் யுவர் லைஃப் வாண்ட் டு பி? உன்னை நீ ஏன் 5 கொஷின் கேட்டுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன கைண்ட் ஆஃப் கண்டென்ட்டுக்கு நீ அடிக்டடாக இருக்க? செகண்ட் ஆஃப் ஆல், இஸ் திஸ் ஹவ் யுவர் லைஃப் வாண்ட் டு பி? இதே மாதிரி தான் உன் லைஃப் இருக்கணுமா? நீ இங்கே உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க, பட் வாட் அபவுட் யுவர் லைஃப்? அதுவே உங்ககிட்ட வந்து கெஞ்சினாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கே அப்படின்ட்டு சொல்கிறது தான் உனக்கு தெரியும். அண்ட் தேர்ட் ஆஃப் ஆல், do you have enough money to do all the stuffs? ஒரு உன்னால் எதை வேணால் வாங்க முடியுமா? என்ன வேணால் பண்ண முடியுமா? ஜாலியாக இப்போ உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு நோண்டிட்டு இருக்கிறல்ல, அப்படின்னா நீ வந்து உனக்கு லைஃப்பில் தேவையான எல்லாத்தையும் முடிச்சுட்ட, உனக்கு வந்து கவலையே கிடையாது. யூ ஹேவ் எவ்ரிதிங் டு டூ இட். யூ ஹாப்பி வித் வாட் எவர் திங்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப். உனக்கு வந்து எல்லாமே கிடச்சிருச்சு, உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு நீ சந்தோஷமாக இருக்க. ஆமாம் தானே? அப்போ நமக்கு எதுக்கு நம்ம மேலே வரணும், உருப்படணும், இது அந்த மாதிரிலாம் ஆசையே வேண்டாமே. நமக்கு தான் எல்லாமே இருக்குது. ஐ எம் ஹாப்பி வித் வாட் எவர் ஐ ஹேவ். இஸ் இட்? நோ, யூ ஆர் நாட் ஹாப்பி. யூ நீட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். உனக்கே நிறைய ஆசை இருக்குது, நீ நிறையா பண்ணணும் அப்படின்றது. பட் ஆனால் உன்னால் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தான் ஷெட்யூலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நமக்கு தான் மொபைல் ஓட்டுறதுக்கே கரெக்டாக இருக்கு இல்லையா? உன் லைஃப்பை மாற்றுறதுக்கு உன் ஃபோனையே கண்ட்ரோல் பண்ண முடியாதனால, உன் ஃபோனையும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது உன் லைஃப்பை எப்படி சாமி உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? சொல்லி பார்ப்போம். கண்டிப்பாக பண்ண முடியாது. பிகாஸ் உன்னோட லைஃபோட ரொட்டீனை நீ சேஞ்ச் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்றுமே நடக்காது, ஒரு மாற்றமும் இல்லை. அண்ட் ஃபோர்த் ஆஃப் ஆல், do you never get a thought like people are living their happy life, dream life, why not me? I'm not getting anything. அந்த மாதிரி உனக்கு தோணவே இல்லையா? பீப்புள் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறந்தோம், வளர்ந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பீப்புள் ஆர் லிவிங் வெரி ஹாப்பி லைஃப், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. நான் மட்டும் அன்லக்கின்னு சொல்கிறது தான் நமக்கு தெரியும். எனக்கு எதுவுமே கடவுள் கொடுக்கவே இல்லை, எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, நான் ஆவரேஜாக பிறந்துட்டேன் அப்படின்னா there is no shortcut for hard working. ஹார்ட் ஒர்க் பண்ணு, உன் லைஃப்பை நீ கிரியேட் பண்ணு. there is no luck. hard work hard அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸ்க்ரோல் பண்ணுற பீப்புள் ஸ்க்ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் நீ கன்சியூம் பண்ணிட்டே தான் இருப்பா. கிரியேட் பண்ணி ஜாலியாக எல்லாரும் இருப்பாங்க. they are hard working. they are working hard actually. அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது. பட் what about you? சும்மா பார்த்துட்டு இருக்கிறனால அவங்களுக்கு காசு தர மாட்டாங்க யாருமே. புரியுதா? சும்மா மற்றவங்க லைஃப்னா நேர்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி சும்மா மற்றவங்களை என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்கனால உனக்கு ஒரு கிடைக்க போகிறது இல்லை. யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ரொட்டீன், யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஜஸ்ட் கிரியேட் யுவர் ரொட்டீன். 1 மணி நேரம் நீ உனக்கு கொடுத்தனா உன் லைஃப் உன்னை பார்த்துக்கும். அவ்வளோதான் நான் சொல்வேன். உனக்கான 1 மணி நேரத்தை நீ கொடுக்கும்போது உன் லைஃப் உன்னை மொத்தமாக பார்த்துக்கும். எப்படி? டோன்ட் எவர் think that what people are going to think about you. Don't ever think that. You are in your own world. People என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க. let people think whatever they want. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரே ஒரு சிம்பிள் ரொட்டீனை தான் நான் சூஸ் பண்ணுறேன். and that is what making me feel so good. என்னென்னா இட் இஸ் go for a run. no matter what. நீ உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, no matter what, go for a run.
that will give you some dopamine. நீ சூஸ் பண்ணுறது எல்லாமே சீப்பான கேவலமான டோப்பமைன். என்ன உனக்கு லைஃப்பில் உருப்படணுன்ற ஆசை இல்லை, அது இதுன்னு பண்ணி மேலே வரணுன்ற ஆசை கிடையாது, கனவு கிடையாது. அப்படியே கனவு இருந்தாலும் லெட் மீ சிட் அண்ட் டூ சம்திங், லெட் மீ ஸ்க்ரோல் சம்திங் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நோ, நான் இப்போ நினச்சா ஐ கேனாட் போஸ்ட் த வீடியோ, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. நான் போடுவேன். ஐ ஹேவ் த ஃபோன், ஐ டோன்ட் ஹேவ் மைக், ஐ டோன்ட் ஹேவ் லைட், பட் வாட், பரவாயில்ல, நான் போடுவேன். இஃப் யூ வாண்டட் டு டூ இட், உனக்கு பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா யூ வில் டூ இட் நோ மேட்டர் வாட். புரியுதா? நீ ஒரு விஷயத்த இப்போ பண்ணல, ஃபோன் கூட கையில் இல்லைன்னா நீ கடன் வாங்கி கூட போஸ்ட் பண்ணுவ. அந்த மாதிரி ஹவ் டு பி பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. உன்னோட ட்ரீமில் நீ உன் ட்ரீமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணனா ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன ட்ரீமுக்காக நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண நான் சொல்கிறேன்? ஃபோனை பார்க்கறத தூக்கி போடு, உனக்கு தேவையானதை கன்சியூம் பண்ணுன்னு சொல்கிறேன். என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டை நீ கன்சியூம் பண்ணுற, எதை ஆடுறது பாடுறதுல தான் நீ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன்னா கடைசியில் நீ ஆடுறதும் பாடுறதும் உன் லைஃபாக இருக்க போதா? நோ, அது வரும் போகும். நீ என்ன பண்ணிட்டுருக்க? இந்த மொபைல் அடிக்ஷன்ற வேர்டை என்கிட்ட யூஸ் பண்ணாத. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் மொபைல் அடிக்ஷன் உன்னோட லைஃப்பை நாசம் பண்ணிவிடும் அப்படின்னு. ஆனாலுமே நீ தெரிஞ்சு தான் ஆடிட்டுருக்க. அப்படிங்கும்போது நோ, யூ ஷுட் நெவர் டூ தட். ஒரே ஒரு சிம்பிள் ரொட்டீனை மட்டும் க்ரியேட் பண்ணு. கோ ஃபார் அ ரன். நல்லா அங்கே ரன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சு நல்லா ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு நல்லதாக சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் அப் வெல். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. இஃப் யூ ட்ரெஸ் அப் வெல், ஹோல் டே அந்த மூடு செம்மையாக இருக்கும். அப்போ தான் நீ ஹாப்பியாக இருப்ப. பி ஹாப்பி, ஹியர் சாங்ஸ், நல்ல மோட்டிவேட்டடாக சாங்ஸ் கேளு. பி லைக் ஒரு மாதிரி பீஸ்ட் மாதிரி இரு, பயங்கரமாக இரு. யூ ஹாவ் தட் ஆரா, யூ ஹாவ் த எனர்ஜி. புரியுதா? யூ ஆர் நாட் அ பர்சன் ஹூ இஸ் மீன் டு சிட் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு காலை மேலே வச்சுக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு முகம் கூட கழுவாமல் குளிக்காமல் அப்படி பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. நோ, யூ ஆர் நாட் மீன் ஃபார் தேட். யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் ஹைலி வேல்யூட். யூ ஆர் ஹேவிங் த பொட்டென்ஷியல் டு டூ இட். சும்மா மொபைல் அடிக்ஷன்ற பேரில் எல்லாத்தையுமே விட்டு தள்ளிட்டு நீ பாட்டுக்கு உன் லைஃபை டெஸ்ட்ராய் பண்ணாத. யூ ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட். எஸ் வெல், கோ டு ஒர்க் or go to school, go to college, do whatever you want, just go for a run. பயங்கரமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணு and then do your hobby. உன்னோட ஹாபி என்னவோ அதை பண்ணு. பிகாஸ் எப்போ ஒரு வேலை வெட்டியே இல்லாமல் சும்மா தண்டமாட்ட உட்காந்துருக்கியோ அப்போ தான் யூ வில் பி ஃபீலிங் லைக் லெட்ஸ் ஸ்க்ரோல். நோ, டோன்ட் வாட்ச் பீப்புள், லெட்ஸ் அப்சர்வ் த பீப்புள். பட் அவங்கள பார்த்து எதையுமே நம்ம பண்ண வேண்டாம். டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட் பை பீப்புள். யார் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, யார் லைஃப்பில் எப்படி வேணால் இருந்துட்டு போகிறாங்க. நிறைய பணம் வச்சுட்டு போகிறாங்க, காசு பணம் வச்சுருக்காங்க, அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்க, வாழ்ந்துட்டு போகிறாங்க. பட் உனக்கான டைமும் இருக்குது, உன்னாலையும் எல்லாம் பண்ண முடியும். யுவர் லைஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பட் நீ அதுக்காக என்ன பண்ணுற? அதுக்கிட்ட போகிறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படின்றதான் இங்கே மேட்டர். புரியுதா? நெவர் எவர் இஃப் யூ வாண்ட் டு பி த அனதர் ஆவரேஜ் பர்சன்னால மட்டும்தான் இப்படி ஃபோன் நோண்டிட்டு இருக்க முடியும். உனக்கு உறுப்பினர் எண்ணம் இல்லை, மேலே வரணுன்ற எண்ணம் இல்லை. அந்த மாதிரி நீ ஒரு தண்டமான ஒரு பர்சன் தான். இந்த உலகத்துக்கு நான் சும்மா வந்திருக்கேன், நோண்டிட்டு அப்படியே கிளம்பிடலான் இருக்கேன். ஃபோன் நோண்டிட்டு அப்படியே சும்மா காசுக்கு சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு மட்டும் அப்படியே கிளம்பிடலான் இருக்கேன் அப்படின்னா யூ கேன் டூ இட். ஐம் நாட் கோயிங் டு டெல் யூ நோ, பட் you are meant for something else. உன்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும். do it something, do happily, be more happy. உன்னாலையும் எல்லாமே பண்ண முடியும். பட் அந்த மொபைல் அடிக்ஷன்ற வேர்டு சொல்லி உன்னை நீ நிறுத்திக்காத. டோன்ட் எவர் கன்சியூம் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். நீ ஒரு மீம் கண்டென்ட் பண்ணிட்டு மீம் கண்டென்ட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா யூ ஆர் அ ஜோக்கர். சீரியஸாக ஒரு ஃபனி டான்ஸ் என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் நீ கன்சியூம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா யூ ஆர் என்டர்டைனிங் யுவர் லைஃப். அவ்வளோதான். நீ ஏன்னா அதில் ஏதாவது க்ரியேட் பண்ணி ஏதாவது ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கியா? நோ, நீங்கள் வெறும் கன்சியூம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? யூஆர் டெஸ்ட்ராயிங் யுவர் டைம். இதில் இருக்க மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ உன் லைஃப்பை சந்தோஷமாக அழிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறது உனக்கு லேட்டராக தான் ரியலைஸ் ஆகும். நீ ஹாப்பியாக இருக்கும்போதே உன் லைஃப் அழிஞ்சிட்ருக்கு, உன் டைம் எல்லாம் அழிஞ்சிட்ருக்குன்றது உனக்கு தெரியாது. புரியுதா? ஸோ டோன்ட் எவர் டெஸ்ட்ராய் யுவர் செல்ஃப். உன் கண்ணு முன்னாடியே உன் லைஃப்பை நீ அழிச்சிட்ருக்க அப்படிங்கிறது இன்னும் சில இயர்ஸ் கழிச்சு உனக்கு தெரிய வரும். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சஃபர். நீ சஃபர் ஆகக்கூடாது. டூ சம்திங் ஃபார் யுவர் லைஃப். எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மேக் இட் எக்ஸிஸ்ட் அண்ட் தென் மேக் இட் குட். ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வா, மேக் இட் எக்ஸிஸ்ட்னா எனக்கு தெரியும்ல, இருக்கவே. அதுக்கப்புறமா அதை இன்னும் நல்லதாக மாற்றிக்கலாம். மேக் இட் எக்ஸிஸ்ட் அண்ட் தென் மேக் இட் குட். ஐ ரிப்பீட், மேக் இட் எக்ஸிஸ்ட் அண்ட் தென் மேக் இட் குட். புரியுதில்ல? நான் என்னால் ஓடவே முடியல, 2 புஷ்அப் கூட எடுக்க முடியல, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, ஐ எம் ஃபிசிக்கலி அன்ஃபிட், அப்படி நோ, எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் மேக் இட் எக்ஸிஸ்ட். 2 புஷ்அப் பண்ணு அண்ட் தென் இட் வில் பி 4, இட் வில் பி 6 அண்ட் தென் யூ வில் பி சச் அ ஜெயிண்ட் பீஸ்ட் மாதிரி ஆயிடுவேன். புரியுதா? எவ்ரி திங் ஸ்டார்ட் வித் ஒன் சிங்கிள் ஸ்டெப்.
மொபைல் அடிக்ஷன் அப்படின்ற வார்த்தையை தயவு செஞ்சு என்கிட்ட கொண்டு வராத. பிகாஸ் உனக்கு தெரியும் அதனால உன் லைஃப் அழிய போகுது அப்படின்றது. புரியுதா? உன் லைஃப் இப்படி தான் இருக்கணும். யூ ஆர் ஹாப்பி வித் வாட் எவர் மனி யூ ஹேவ், யூ ஆர் ஹாப்பி வித் வாட் எவர் லைஃப் ஸ்டைல் யூ ஹேவ், யூ ஆர் ஹாப்பி வித் எவ்ரிதிங் அப்படின்னா இப்படியே இருந்துக்கோ. ஒரு வேளை இப்போ இருக்க லைஃப் உனக்கு பிடிக்கல, எனக்கு இதை மாற்றணும் அப்படின்னா தயவு செஞ்சு go for a run. ஒரு run, 30 minutes run or 10 minutes run will change your life. Not only one single day, every single day you have to do it. புரியுதுல? Do it something and change your life. Mobile addiction வார்த்தை இன்னொருக்க சொல்லாத. Because you will destroy your life unless until you realize what I'm saying. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. Change your life. யாருமே உங்ககிட்ட வந்து சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் பீப்புள் வாண்ட் டு சேஞ்ச் தயர் லைஃப். பிகாஸ் அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட வந்து நான் உன்னை தள்ளி விடுறேன், நீ லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நோபடி கேன் டூ இட். பிகாஸ் நோபடி இஸ் ஹேவிங் டைம் டு டூ தட். லெட் மீ டெல் யூ, டோன்ட் வேஸ்ட் யோர் லைஃப். டோன்ட் வேஸ்ட் யோர் லைஃப். புரியுதா? மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் டோபமைன் கொடுத்துட்டு உன்னை அப்படியே ஹிட் ஆக்கி உன் பிரெயினை வீக் ஆக்கி உட்கார வச்சிடும். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ தட். உன் மைண்ட் எதை பண்ணால் ஹாப்பியாக இருக்கோ, அதாவது பயங்கர ஹாப்பியாக அதை என்ன பண்ண முடியும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாத போது ரொம்ப கஷ்டப்படுவேன். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கஷ்டப்பட மாட்டேன். ஸோ whenever you are taking and scrolling your mobile, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோ. உன் லைஃப், உன் கனவு, உனக்கு கனவாக இருக்க ஒரு லைஃப் உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. புரியுதா? ஆவரேஜாக இருக்கணும், கஷ்டப்படணும்னா மொபைல் எடுத்துணும். ஒரு வேலை இல்லை, நீ நல்லா இருக்கணும்னா இது வரைக்கும் பண்ணாததை பண்ணு. புரியுதுல? If you like this video, do like, share, comment, subscribe, and especially share it with your friends who is actually a mobile addictor. Okay? See you all in another video. Thank you. Bye bye.